ஹாய்! சண்டே வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னா அர்பின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கெல்லாம் தெரியும். இன்டெப்த்தா சொல்றதுக்கு டைம் இல்ல. வேணும்னா வந்து கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா, அத பத்தி இன்டெப்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைம்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்ச்லயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இருக்கும். நான் வந்து இடியாப்பம் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாமே வந்து அங்க கிடைக்கும். ஸோ ஃபைனலா இதெல்லாமே சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமு அண்ட் தென் ஜூஸு இதெல்லாமே நாங்க வந்து சாப்பிட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். கிட்ஸுக்கு ப்ளே கேம்ஸ்லாம் நிறையா இருந்தது. என் பொண்ணு வந்து நிறையா நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா பசங்க கூடலாம். எங்களுக்கு கேம்ஸ்லாம் நிறையா விளையாட ஆரம்பிச்சிட்டோம். தென் நாங்களுமே வந்து ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸில் பார்த்து ஃபோட்டோ ஷூட்ஸ் இதெல்லாமே நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். அண்ட் என்னோடய பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே கிறிஸ்மஸ்க்கு ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் நாங்கள் வந்து ஹேர் கட் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் கிறிஸ்மஸ் அன்றைக்கி அவளோட ஹேர் வந்து பார்க்கவே இன்னும் அழகாக இருக்கும், ஃபோட்டோ எடுக்கவே சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சர்ச் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஜாதில் தான் கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து பாப்பாவுக்கு அழகாக வந்து ஒரு பாப் கட்டிங் நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக வந்து பாப்பாவோட அந்த ஹேர் கட்டிங் ஃபோட்டோவுமே நான் வந்து இதில் இருக்கும். நீங்கள் பாருங்கள் பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் பையன் மட்டும் அம்மா வீட்டில் இருந்தான். என் பொண்ணு மட்டும் தான் நம்ம சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவன் அம்மா வீட்டுக்கு போயிடுவான். ஈவினிங் என் பையன் ரிட்டர்ன் வந்துடுவான். சண்டே மோஸ்ட்லி எங்களுக்கு 4 நாள் சர்ச்சிலே போயிடும். மீதி நேரம் தான் நாங்கள் வந்து வெளியே ஊர் சுற்றுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.